மூணாவது விஷயம்தான் இலங்கையுடைய வளச்சுரண்டல்கள். இலங்கையிலே அந்த காலனித்துவ காலத்தில் இலங்கையை கையகப்படுத்தி வைத்திருந்த போர்த்துகீஸாக இருந்தாலும் சரி, டச் பீப்புளாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இவங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த 43 வருடங்களிலே எக்கச்சக்கமான வளங்களை இலங்கையிலிருந்து சுரண்டி இருக்கிறார்கள். ஆனால் இது சம்பந்தமாக எவ்வளவு என்கின்ற முழு தகவல்களும் எந்த ஒரு இடத்திலும் இல்லை. ஆனால் இணையங்களிலிருந்து குறிப்பாக இங்கிலீஷ் பீப்புள், அதாவது இந்த பிரித்தானியர்களால் இலங்கையுடைய வளங்கள் எந்த அளவு கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு சின்ன துணுக்கு ஒன்று கிடைத்தது. சுமார் தோராயமாக 1 ட்ரில்லியன் USD இன்றைய மதிப்பிலே வளங்கள் வெள்ளையர்களால் மாத்திரம் இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 1 ட்ரில்லியன் என்பது 308 லட்சம் கோடிகள் இலங்கை ரூபாய். இது சாதாரணமான ஒரு தொகை அல்ல. இலங்கையுடைய கடனையும் அடைத்து ஒரு செல்வந்த நாடாக இலங்கை இருக்கக்கூடிய அளவு ஒரு சொத்து. இதுக்கே இந்த நிலைமண்டா அத்தாவுல்லா சார் ஒரு வீடியோவில் சொல்லுவார், இந்த இதென்ன அடி சம்மாந்துள்ள அடிச்ச அடி என்ற கதை. அது மாதிரி இந்தியாவிலே 45 ட்ரில்லியன்கள். இது எப்படி கணக்கு போடுறேன்றே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி இலங்கை, இந்தியா என்று பல்வேறுபட்ட ஆசிய நாடுகளுடைய வளங்கள் இவர்களால் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் பிறகுதான் இந்த 75 வருடங்களிலே நாங்கள் சுதந்திரம் அடைந்து இன்று நம்முடைய நாட்டிலே ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டின் சொத்துக்களை கொள்ளையிட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் நம்முடைய சொத்துக்கள் எத்தனையோ லட்சம் கோடிகள் அந்நியர்களால் கொள்ளையிடப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் இன்று அவர்கள் செல்வந்த நாடுகளாகவும் நாங்கள் வறிய நாடுகளாகவும் இருக்கின்றோம். எனவே இதை அத்தனையும் உணர்ந்து நம்முடைய சுதந்திர தினத்தை மிக ஒரு உணர்வோடு தியாகத்தோடு நாங்கள் இதனை நினைவு கூற வேண்டும் என்று இந்த வீடியோவை நான் பதிவு செய்திருக்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.